அப்பா ஃபோன் அடிக்கிறது பாரு. அப்பா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இருடா, நானே கொடைக்கானல் தேடிட்டு இருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் தான்டா வீட்டில் இருக்கேன். அது கூட எப்போ பாரு எதனா வேலை வச்சுட்டே இருக்கா. உங்கள் அம்மாவை தான்டா இருக்கும், எப்போ பாரு நோய் நோயின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கா. ஐயா என்ன இந்த நீயே எடுத்து பேசுறா. ஃபோன் எடுத்து அப்பா கிளம்பிட்டார் சொல்லு. உன் பொண்டாட்டி தானே, நீயே எடுத்து பேசான். யோ சட்டையை ஒழுங்கா போட்டுன்னு போ. இந்த மலையில் வேறு போய் கூட்டின்னு வரணுமா? கரண்ட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி போயிடுச்சுன்னா வாசலில் உக்காரு, பயந்துட்டு போகிற சரியா? இந்த கொடையை அவன் எடுத்துகிட்டு போயிருந்தானா நேற்று நானே என் வீட்டில் நிம்மதியாக இருந்திருப்பேன். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. என்னது பிஸியா? ஹலோ பட்டுமா, இதோ அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இதோ வந்துட்டே இருக்கேன். ஹலோ சார், யாரு? சென்னை சிட்லப்பாக்கத்தில் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றபோது அந்த பெண் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் குறுக்கே வந்த டேங்கர் லாரி ஏறியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தப்பிச் சென்ற குற்றவாளிகளை தற்போது போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு பணிப்பெண் தங்க சங்கிலி பறிக்கப்பட்டு உயிரிழந்த அந்த சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த 2 குற்றவாளிகள் பிடிபட்டனர். விசாரணையில் அவர்கள் பரனூரை சேர்ந்த சந்தானம் மற்றும் வினோத் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உயிரே உன்னோடு வருவேன், உனக்குள் ஒன்றாகிறேன், கனவில் கைகோர்த்து நடப்பேன், கவிதை நூலாகிறேன். உன்னை நினைக்கையில் என்னை மறக்கிறேன், கண்ணை திறக்கையில் கட்டி அணைத்திடு போதுமா? உன்னை பிரிகையில் நெஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் துடிக்குது, எட்டி நடந்திட வேணுமா? உயிரே உன்னோடு வருவேன், உனக்குள் ஒன்றாகி போனேன், கனவில் கைகோர்த்து நடப்பேன், கவிதை நூலாகிறேன். அப்பா சண்டே எனக்கு 14 ஞாபகம் இருக்கா? அப்பா ஹரிஷ் அவங்க அப்பா அவனுக்கு 14 சைக்கிள் வாங்கி கற்றுக்குறாங்க, எனக்கும் சைக்கிள் வாங்கி தராப்பா. அம்மாவுக்கு நடந்தது உனக்கு தெரியும்லப்பா. இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குப்பா. இப்போ இருக்கிற நிலைமைக்கு சைக்கிள்லாம் வேணாப்பா. பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, யாருமே எனக்கு சைக்கிளே தரமாட்டேங்கிறாங்கப்பா. எல்லாம் என்ன சைக்கிள் கேட்டால் தள்ளி வர்றாங்கப்பா. பா ப்ளீஸ்ப்பா, எப்படின்னா என் 14 சைக்கிள் வாங்கி கொடுத்துருங்கப்பா. டேய் டென்ஷன் பண்ணாதடா. ப்ளீஸ்ப்பா, டென்ஷன் பண்ணாமல் கிளம்புடா ஸ்கூலுக்கு. பேசாமல் நான் ஹரிஷ் அவங்க அப்பாக்கே பிறந்துக்கலாம். அம்மா செத்தே 1 மாசம்தான் ஆகுது, நானே அதுலேருந்து மீண்டே வரல. அதுக்கு தான்டா கடையை கூட ஓப்பன் பண்ணாமல் வீட்டிலே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன். எப்போ என்ன நடக்குதுன்னே பயத்தில் இருக்கேன். நீ அதுக்குள்ள சைக்கிளை வாங்கி கொடு, மயிரா வாங்கி கொடு சொல்லிட்டு இருக்க. சே, என்னடா புள்ள நீ என் கண்ணு முன்னாடியே நிற்காத, போடா. டேய் வந்துட்டாங்க பாரு.
வீட்டில் வேறு சுத்தமாக காசே இல்லை. கடையை திறந்து தான் ஆகணும் போல். ஆமாண்ணா, சரக்கு கடையாண்டு இறக்கிடுங்க, காசு அடுத்த வாரம் வாங்கிக்கோங்கண்ணா. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ, இந்த குமாரை வேறு எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலையே. சாவி ஒன்று தானே இருக்குது. என்னாண்ட தானே இருக்குது சாவி. அவங்க வந்துட்டாங்கண்ணா. நோ ஜானியாண்ணா, எப்படின்னாங்கிற பார்க்குறவா ஃபர்ஸ்ட் டைம் நேர்லேயே பார்க்குறேன். பாஸ் அங்கிளே. ஜானிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏன்டா லேட்டு? பஸ் இறங்கி நடந்து வந்தேண்ணா, அதானே லேட் ஆயிடுச்சு. ஏய் ஏவா, நம்ம பையன் சின்ன புதுசாக வேலை வணக்கம் தல. செஞ்சுட்டான். ஒருத்த சிறிது நெஞ்சிட்டு சீரத்தணும். அப்போ ஜாயிண்ட் வச்சு சிரிச்சுன்னு இருக்கிறான். டேய், நாளைக்கு பாட்டி கூட போய் துணி எடுத்துன்னு வந்துரு. என் கூட யாரும் பேச தேவையில்ல. சாரிடா, காலையில் கோவத்தில் இருந்தேன், அதான் அடிச்சிட்டேன். திரும்புடா. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறான் பார் பாடு. கேவிபி பில்டர்ஸ் ஓனர் சங்கர். முன்னாடி 2 பில்டிங் கட்டும்போது மிரட்டி துட்டு கேட்டேன். பயந்து நடுங்கி கண்ணை 3 குத்தான். இப்போ புதுசாக ஒரு பில்டிங் ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டி துட்டு கேட்டால் வக்கீலை வச்சு எம்எல்ஏ கேஸை போட்டுக்கிறான். அந்த லவடிக்கப்பா அதான் அவன் கோர்ட் ஸ்டெப் ஏறி எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்குள்ளே அவன் மூச்சை நிறுத்தினு முடிவு பண்ணேன். கிருபா, கார்த்தி, நீங்கள் தானே என் தம்பிங்க, நீங்கள் தானே எனக்காக இறங்கி செய்யணும். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதண்ணா. ராஜா அண்ணனுக்காக உள்ளே இருந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே வந்தோம். மறுபடியும் உள்ளே போகணுமான்னு யோசிக்கிறேண்ணா. உனக்கே தெரியுமேண்ணா. டேய் யூசு பையா, நான் ஒரு விஷயம் செஞ்சேன்னா தெளிவாக யோசிச்சு தான் நான் பண்ணுவேன். வேறு பிள்ளைங்கள வந்து அவங்கள கூப்பிட்டு நினச்சியா? போன வாட்டி நீங்கள் ராஜுக்காக பண்ண சம்பவம் பர்ஃபெக்ட்டு. டேய், சின்ன கேஸ் எடுத்து பண்ண நீங்கள் செஞ்சு மட்டும் விடுங்கடா. நீங்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு யோசிச்சுதான்டா சின்ன வர சொன்னேன். சின்ன பசங்க வச்சு தொழில் பண்ணாலும் டீசெண்டாக பண்ணுறோம்டா. எல்லாம் பார்த்துப்பான்டா. உங்கள் 2 பேருக்கும் ஒன்றாவதுடா. நீ ஏன்டா என்ன எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் செஞ்சு மட்டும் விடுங்கடா, சின்ன பார்த்துப்பான். போகிறதுலாம் ப்ராப்ளம் இல்லைண்ணா, அதெல்லாம் சுத்தமாக பண்ணிக்கலாம். டேய், ம் அப்போ சைக்கிள் வாங்கி தந்தா? ம் டேய், உன்னை தான். அப்போ சைக்கிள் வாங்கி தந்தா வீட்டு மாடியிலையும் கிரவுண்டில் தான் ஓட்டணும், ரோட்லலாம் ஓட்டக்கூடாது, சரியா? ஆ ஆ ஆ அப்போ வாங்கி தர நாளைக்கு. ப்ராமிஸா? ஆ சாமான் பிடிச்ச கழுத்தை. நல்லா கேட்டுக்கோ. நம்ம சின்ன சங்கரை ஃபாலோ பண்ணதில்ல. வாரம் வாரம் சனிக்கிழமைனா அகர மெயின் ரோட்டில் இருக்க செல் பாருக்கு தான் போவான். ஸோ நாளைக்கு சனிக்கிழமை கண்டிப்பாக அவன் பாருக்கு வருவான். பார் உள்ள இறங்கி போகிறது ரிஸ்க்கு. ஸோ அவன் பார்க்கிங் இறங்கி கார் எடுக்கிற அந்த கேப்பில் நீங்கள் இறங்கி போய் அறுக்கணும் அவனை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பார் இருக்கிற அந்த டீ கடையில் வெயிட் பண்ணுறீங்க. சின்ன பார்க்கிங்லேருந்து ஒரு விஷயமாக நம்மளுக்கு குத்துன்னு இருப்போம். அந்த சங்கரை செது செல்லாக பீஸ் ஆக்கு. நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. நம்மளாம் ரெடியாக இருக்கணும். சின்ன சிக்னலை குத்துறதுக்கு தான் உள்ளே இறங்கணும். நீங்கள் முடிச்சுட்டு வாங்கடா, அண்ணன் அவங்கள குத்துக்கின்னு போய் டாப்பில் உட்காராக்கிறேன். ஏய் சாவியடு. வெளியே இருக்கிற கேட்டேன்னு இனிமேல் உங்களுக்கு தான்டா. நீங்கள் செய்ய போகிற சம்பவத்துக்கு அண்ணனோட சின்ன கிஃப்டடா. என்ஜாய்டா. என்னண்ணா வாரி வழங்குற? கிருபா, ஜானிங்களா பங்கம் பண்ணுறது? என்ன மாதிரி பசங்க நம்பி வேலையை பண்ணா கொடுக்குறீங்க? இப்போல்லாம் கத்தியத்த ரவுடியோட
கஞ்சா தரவழி தானே அதிகமாகறாங்க. அப்பா ப்ளூ கலர் சைக்கிளா பார்த்துருவேனாப்பா. குமாருக்கு பயந்துன்னு காலையிலே போக வேண்டியதாக இருக்குது. நான் அந்த சைக்கிள் எவ்வளோண்ணா வருது? அதுல நான் அந்த ப்ளூ கலர் சைக்கிள் அதுண்ணா அது 4800 4800. நான் ஒரு 4500 தாங்கண்ணா. சரி காலையே மதியம் வேணாண்டோம் வந்து எடுத்துன்னு போ. கடை வரைக்கும் போய் காசு எடுத்துன்னு வந்து இப்போ கொடுத்துறேண்ணா. சைக்கிளை வந்து பையனை நாளைக்கு கூட்டின்னு வந்து வாங்கிக்கிறேன். சரிப்பா. குமார் வேறு ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. முருகா நீங்கள் டயல் செய்த எண் எத்தனை வாட்டி தான் கால் பண்ணுவான்? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக ஃபோன் எடுக்கலாம் அதெல்லாம் நான் பாரு. குமார் ஃப்ரீ ஆகிட்டு நானே கூப்பிடலான்னு இருந்தேன். இந்த 2 மாதம் வட்டியை அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்க குமார். உனக்கே தெரியும் என் பொண்டாட்டி வேறு செத்து போச்சு. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சதில் மொத்தமாக அதிலே செலவாயிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ குமார். எனக்காக குமார். நான் கரெக்டாக இருப்பேன்னு உனக்கே தெரியும்ல குமார். ஏதோ என் நேரம் 2 மாதம் தவறிச்சு. அடுத்த மாதம்லாம் என்னை தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை குமார். நானே உன் வீட்டில் வந்து கொடுத்துருவேன் குமார். இந்த மாதம் சுத்தமாக காசே இல்லை குமார். அதான் குமார், அடுத்த மாதம் நானே அப்பாக்கிட்ட தேடி வந்து கொடுத்துருவோம் குமார். ஒரு மாதம் கொஞ்சம் கொத்துக்கோ குமார். குமார் வேணாம் குமார், இந்த காசு மட்டும் விட்டுரு குமார். ஃபுல்லாக வேறு சைக்கிள் கேட்டான் குமார். அதனால தான் குமார். இல்லைனா எப்படியும் தேடி எப்படின்னு கொடுத்துருவோம் குமார். இந்த காசு இல்லைனா அவன் வேறு ஆசைப்பட்டு சைக்கிள் கேட்குறான் குமார். அது இல்லாமல்னா எப்படி குமார்? அதனால தான் குமார். அப்பா கிட்ட வேணால் நான் பேசிக்கிறேன் குமார். பையன்கிட்ட வேறு சத்தியம் பண்ணுறேன் குமார். அதனால தான் குமார். ஏன் குமார் இப்படி பண்ணுற? கொஞ்சம் கொத்துக்கு குமார். குமார் நில்லு குமார். குமார் ஓகே சார். நாளைக்கு மதியத்துக்குள்ளே கொடுத்துடலாம் சார். டம் ஆல்ரெடி புக் எடுக்கிறப்பா, சுத்தமாக ஸ்டாக் இல்லை. லோடு எடுக்க பசங்க நைட்டு தான் போகிறாங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. நான் சரி. ஹலோ அத்தை, ட்ரெஸ் எடுத்தாச்சுங்களா? சரி அத்தை, அவனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. அவன் சாப்பிட்டானா அத்தை? நான் சாப்பிட்டேன் அத்தை. ஆமாம், கடையில் தான் அத்தை. சரி ஓகே. இன்னும் 2700 தேவைப்படுது. ரெண்டு கிங்ஸு ஒரு ஆன்ஸு.
புரியுது சார். அந்த ஜானி உங்களுக்கு எந்த அளவுக்கு படம் பற்றிருக்காரு. ஏற்கனவே 2 வாட்டி காசு கேட்கும்போது என்கிட்ட வந்ததா அப்போயே நான் பார்த்து பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் வந்து தான் லேட்டு. சரி விடுங்க, அந்த ஜானி வெளியவே வராத மாதிரியே பண்ணிடலாம். நீங்கள் ஒன்று கவலைப்படாது. ஏய், போட்டு வந்தோடனே வண்டியை ஒழுங்காக பெரட்டுற. தப்பு தவறி எங்கன்னா விட்டு மாட்டினோம், 2 பேரும் கேலி. டேய் ஜானி என்ன ஃபோன் பண்ணுறாருடா. கிருபா போயிட்டீங்களாடா? வந்துட்டேண்ணா, பார் எதிர்க்கதா வரணுங்கிறோம். எதுவும் மிஸ் ஆகும் பார்த்துக்கோங்கடா. பக்காவாக போகணும். காடியில் பெட்ரோலில் ஃபில் பண்ணியாச்சடா? வண்டியில் டிஃபன் பாக்ஸ் கட்டிருக்குல்ல? இருக்குண்ணா. கார்த்தி ஏற்கனவே இங்கே போக சார் சொல்கிறேன். சரிடா, நான் மறுபடியும் கூப்பிட்றேன். ஹலோ, கேட்குதா அத்தை? நைட்டு வர லேட் ஆகும். அது வரைக்கும் நவீன் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். ஆ டேய் ஜானி என்னடா? சொல்லலாண்ணா. கேட்குதாடா? சொல்லலாம். கிருபா ஸ்கெட்சு கேன்சல். திரும்பி கிளம்பிடு. நானா இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். அங்கேருந்து காலியாக ஜானி அண்ணா, நாங்கள் அப்செட் பண்ணுறோம், பயப்படுறியாண்ணா? ஏய் சீச்சி, அப்போல்லாம் இல்லைடா. அப்புறம் என்னண்ணா, நாங்கள் தரமாக பண்ணி கொடுக்குறோண்ணா. சின்ன ஃபோன் போனா பாரு, அந்த வக்கீலம் கூட வந்துக்கிறான் பொழுது. இப்போ போது சேஃப்டி இல்லை. அதான் சொல்கிறேன், இப்போ வேணாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு தான் நம்ம கையால் போகிற உயிர் தானே அது. வக்கீல் கூட இருக்கும்போது மட்டப்பான என்ன பிரச்சனை ஆகும் நம்மளுக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? திரும்பி வாங்கடா, உங்கள் சேஃப்டி தான்டா சொல்கிறேன். நான் பாரில் வச்சு போகிறதுனா நான் ரிஸ்க்கு. நாங்கள் ரூட் எடுத்து போகிறோம், நான் ஃபாலோ வச்சு. டேய் என்னடா புதுசாக பப்ளிக்கில் போடுவேன்ற? நீ மட்டும் லோக்கலில் போட்டு புல்லட் செய்தியை தலைப்பு செய்தியை மாற்றலாம் பார்க்குறியா? மற்ற சொல்கிறேன்ல, மற்ற கிளம்பி வாங்கடா. சரி கிளம்பி வரண்ணா, விட்ண்ணா. என்னடா ஆச்சு? டேய் கம்முனு வாடா மயிறு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி லாஸ்ட்டில் ஜகம் வாங்கிட்டாருடா. அண்ணனே சொல்கிறாருன்னா ரீசன் ஏதாவது இருக்கும்டா. டேய் டக்கு டக்கு நாடி நிற்குது, அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கிடுறா. நாளைக்கு கேக்குக்கு அட்வான்ஸ் வாங்கியும் காசு பத்தலையே. டேய் போகும்போது சாப்பாடு பிடிச்சின்னு போயிடலாம்டா. சார் அவன் கால் பண்ணுறாருடா. நாளைக்கு தானே வர சொன்னார். கொடு. ஹலோ கிருபா, சிக்கமாயிடுச்சு. பார்டரில் பசங்க மாட்டிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஸ்டாக்கே கிடையாது. ஐயோ, இப்போதைக்கு 2 நாளைக்கு வர அளவுக்கு டம்முக்குது. வேணும்னா சொல்லு. என்ன வாத்தியார் இப்படி கேட்குற? பிரசாதம் வேணுமான்னு கேட்குற? 10 நிமிஷம் அட்டியாண்ட வந்துடுறேன். ஆல்ரெடி சிக்கமாகுது, நீ அட்டியாண்ட வர தேவையில்ல. ஏரியா முன்னாடி வண்டியை போட்டு காலி. சரி 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 ஓகே. இன்னும் 1200 தேவைப்படுது. இன்னும் கொஞ்ச நேரம் கடையை திறந்து வச்சு பார்ப்போம், யாராவது வராங்களான்னு. அப்பனே முருகா, யாராச்சும் கொஞ்சம் அனுப்புப்பா. ஏரியா டீசெண்டாக இருக்குது, இங்கே வெயிட்டிங்கை போடுவோம். அண்ணா சொல்லுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கா? 1 kg ஆமாண்ணா. பிளாக் ஃபாரஸ்டா? நேம் போடணும். டேய் போன கூட. நீங்கள் வர லேட்டாக வந்துச்சு. சிக்கன் ரைஸ் வாங்க வந்துட்டேன்னா இங்கே வந்து பார்த்தா கடை க்ளோஸ் ஆகுதுடா. அதான் பல்லாவரம் வரைக்கும் வந்துக்கிறேன். சிக்னலில் வேறு தண்ணி, கடை வேறு கூட்டமாகுது. உங்களால் இங்கே வந்து வாங்க முடியாது. நீ அங்கேயே இரு. என்ன வாத்தியார் நீ எப்படி பேசுகிற? உனக்காக தானே சீக்கிரம் வந்து நின்றுக்கிறோம். நான் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. வேறு மற்ற லேட் ஆகுமா? பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒரு 900.
டேய் 2000 எடுத்து மேல் ஜோப்பில் வை. பேலன்ஸ் தரலன்னு மொத்தமாக பிடிக்கின்னு போயிடுவான். ரெட் வெல்வெட்டில் ஒரு 400ரூபா, ஒயிட் ஃபாரஸ்ட்டில் ஒரு 700. அப்போது கணக்குப்படி பார்த்தா இன்னும் 700ரூபா தான் தேவைப்படுது. அப்போது நாளைக்கு வியாபாரம் பண்ணி சைக்கிளை வாங்கிட வேண்டியது தான். அப்போது எடுத்து வைப்போம். குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு தூவ சொல்லு. கிருபா என்னடா பர்ஸ காணோம்டா. என்னடா சொல்ற? மொத்த ஒழுங்கா தேடி தாண்டா இருக்கிறேன். ரூமாட்ட போயிட்டு வரது கூட 1 மணி நேரம் ஆகும்டா. எப்போ அப்போ எடுத்துன்னு வர முடியும்? மொத்த நம்ம கிட்ட கூகுள் பேவான்ல பேவான்ல மயிறு. அதனால இன்னைக்கு விட்டா 1 வாரம் கழிச்சு தான் டம்மு கிடைக்கான்றான். என்ன பண்ணுவ? துட்டை விட்டுன்னு அசால்ட்டா சொல்ற. கிருபா என்ன பண்ணுறது? வாத்தியார் வேற கையில் தான் காசு வாங்குவார். ஏரியாவுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே பொட்டலத்தை வேற கை மாற்றி விட்றாங்களே. அது என்ன துட்டு மாதிரி இருக்குது? ஓ பேப்பரா? நானும் சேகர ஒரு நாள் இந்த கடைக்கு வந்துக்கிறோம். ஓனர் பார்க்க பேக்கு மாதிரி இருப்போம். டைம் வேறு 11ஆவது. ஜனம் கம்மியாகுது. நான் கேக்கா ஒரு சின்ன ஹெல்ப்புண்ணா. பக்கத்தெருலேருந்து தான் வரோம். நீங்களும் நானும் ஒரு ஏரியா தானா. பையன் பர்ஸை மிஸ் பண்ணிட்டான். அர்ஜென்ட்டாக கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. ஒரு 2000 கிடைக்குமாண்ணா? ஹே, யார் சாமி நீங்கள்? எங்கேருந்து வரீங்க? இந்த ஏரியாவில் உங்களை பார்த்ததே இல்லையாப்பா. நான் இந்த ஏரியாவில் ரொம்ப வருஷமாக கடை வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்ன கொடுத்து வச்ச மாதிரி 2000 கேட்குறீங்க? புதுசாக கிளம்புறீங்களாப்பா? போங்கப்பா, வேறு எங்கன்னா போய் கேளுங்க. நோ, நீ சும்மாலாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லண்ணா. இந்த சைனை வச்சுன்னுக்குண்ணா. நான் காசு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன். நான் என்ன அடமான கடையாப்பா வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. நான் ஒரு 1/2 ஹவரில் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேண்ணா. வேணாப்பா, கிளம்புங்க. ஃபோனை வச்சுக்கிண்ணா. இவனுக்கு போக மாட்டானுங்க போலையே. காசை கொடுத்துட்டு ஃபோனை வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேண்ணா. ஃபோனை வச்சுக்கிண்ணா. இல்லைன்னா நைட்டு கூட வந்து வாங்கிக்கிறேண்ணா. ஐயோ முருகா. தம்பி கண்ணா, நான் எவ்வளோ மரியாதையாக சொல்கிறேன்ப்பா. அந்த மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்க வேணாமாப்பா. போங்கப்பா, டைம் ஆகுது. கடையை மூடணும். அங்கே என் புள்ள மட்டும் வீட்டில் தனியாக இருப்பான். நான் போய் பாடே அதே மரியாதையாக தான் நாங்களும் சொல்கிறோம். உனக்கு புரியலையா? எப்பா சாமி, தெரியாமல் பேசிட்டப்பா. கையெடுத்து கும்பிட்றேன். கடையை காலி பண்ணுங்கப்பா. நோ அவன் கோபுறாண்ணா. அவன் தயவுசெய்து குத்துண்ணா ப்ளீஸ்ண்ணா. நோ டென்ஷன் ஆனால் ஏதாவது லூஸ் மாரி பண்ணுவானா. கூலிக்கு ஆள் வெட்டுறான் அவன். அவனுக்குலாம் எதுனா வம்பு. சின்ன அமௌண்ட்டுக்காக அவனை கோளராக்கி நீ சேதனம் ஆகிடாதண்ணா. நீ கேட்குறது சரிதான்ப்பா. ஆனால் இப்போ என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. கடை வேறு வச்சிருக்க. கல்யாணம் ஆயிருக்கு. டே தம்பி, என் புள்ள மட்டும் வீட்டில் தனியாக இருப்பான். நான் போய் அவனை புரிஞ்சுக்குங்கடா. குழந்தெல்லாம் இருக்குது. நீ சொல்கிறது தான். நீ உங்களை பகைச்சிங்களா இருந்தா அப்புறம் நீங்கள் கடை இங்கே விற்க முடியாது. நீ நிம்மதியாக இருக்க முடியாதுண்ணா. அவ்வளோதான் சொல்ல முடியாது. என்னடா சின்ன பசங்கன்னு பார்த்தா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. போங்கடா, கடையை மூடணும். இப்போ மட்டும் நீங்கள் போகல, இந்த ஏரியா எஸ்ஐ லக்ஷ்மண் எனக்கு தெரிஞ்சவர் தான். இப்போ ஃபோன் பண்ணுருவேன். கரையான் புத்துல பாம்பு புந்த கதையா இங்கே வந்து ஏன் உயிரை வாங்கினுங்கிறீங்க? டேய் கிளம்புங்கடா. டேய் சட்டம் முடுறா. டேய் தம்பிங்களா, வேணாண்டா. டேய் தம்பி, ஏன் தம்பி இப்படி பண்ணுறீங்க? என் பொண்டாட்டியே கொண்டுட்டாங்க தம்பி. ஏகப்பட்ட கடன் வேறு. நானே இன்றைக்கி தான் கடையை ஓப்பன் பண்ணுறேன். என் புள்ள சைக்கிள் கேட்டான்னு தான் கடையை இவ்வளோ நேரம் திறந்து வச்சுருக்கேன். சைக்கிளுக்கு காலையிலே காசை ரெடி பண்ணிட்டேன்ப்பா. அதுவும் கடைக்காரன் வந்து பிடிங்கிட்டு போயிட்டான்ப்பா. எல்லாம் என் பிள்ளைக்காக தான்ப்பா. நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுங்கப்பா. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் காசு இல்லைப்பா. சைக்கிள் வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். தயவுசெய்து போங்கப்பா. உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. கடைசியாக கேட்குறேன், 2000 தந்துடு. இப்படியே போயிடுறேன். ஒரு 400 வாங்கிக்கிறீங்களாப்பா? மொத்த டவுலுக்கு காட்டுறியா? துட்டு கேட்ட தர மாட்டோம். தலையை தூக்கி போடுறா. கல்லாவத்தை கூப்பிட்டுறா.
டேய் கஷ்டப்பட்டு சேர்த்த காசுடா. என் புள்ள அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பான்டா. அவனுக்கு சைக்கிள் வாங்கி தரணும்டா நாளைக்கு. டேய் உன் காலில் வேணா இருந்து கேட்குறேன்டா. டேய் உன் காலில் வேணா விழுறேன்டா. டேய் என் காசு, டேய் என் காசு கொடு. டேய் என் காசு. ஐயோ காசு. மத்தியா 4 தெரு தள்ளி இருக்கிறேன் மத்தியா. என் காசு, என் காசு. மட்டும் பண்ணிட்டேன். ப்ராமிஸா? மத்தியா நீ ஏன் மத்தியா அங்கே போனேன்? பக்கத்து 2 தெரு தள்ளி மத்தியா லீலாவதி சந்து. அங்கே வா, இழிந்து போய்க்கிற சாக்காடை இருக்கு பாரு மத்தியா. அங்கே லெஃப்ட் எடு வா. மனுஷனா தான் எனக்கு வேற வழி தெரியல. காசு காசு என் காசு. என்னடா பண்ண அவன? ஐயோ என் காசு. டேய் கார்த்தி, டேய் கார்த்தி ஏந்திரா. டேய் கார்த்தி, டேய் என் காசு, என் காசு. கார்த்தி. ஹலோ ரவி. கார்த்தி ஏந்திரா. ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். தம்பி டேய் தம்பி எழுச்சிரா. டேய் தம்பி எழுச்சிரா. தெரியாம பண்ணிட்டா. புள்ள வேற அனாதை ஆயிடுவாட்டா. ஏந்திரா. எழுதுறா தம்பி. டேய் எழுதுறா. ஏன்டா என் வாழ்க்கையை எப்படி வாங்கிட்டீங்களாடா? இவனை இங்கேயே குத்தி போட்டா நிம்மதியாக செத்துருவான். ஆனால் அவன் அப்படி சாகக்கூடாது. இப்போ எனக்கு வலிக்கிற வலி அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிக்கணும். நீ ஜெயிலுக்குள்ளேயும் உன் புள்ள அனாதையாக வெளியவும் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும். அந்த வலி உன் சாவை விட கொடுமையாக இருக்கும். டேய் கிருபா ஏந்திரா. எவ்வளோ நான் தூங்கினே இருப்பா. ஏந்திரா டேய். டேய் கிருபா டேய் ஏந்திரா. டேய் ஏந்திரா ஏந்திரா டேய். அப்படின்னாடா கனவு காண்ற? டேய் கிருபா இவ்வளோ நேரமாக எழுப்புறேன் ஏந்துக்க மாட்டுற. இந்தா என்னடா இது? சர்ப்ரைஸ். சாலை நெட்ட சேகரு போதை அதிகமாகனால வண்டியை நான் தான் ஓட்டுவேன்னு ஆரம்பிச்சான். செயின் அவன் இருக்கிறேன்னு கொண்டு போயிட்டு என்ன இருக்க வச்சிட்டான். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் மேலுமே நீ அர்த்தம் நீ காடி மட்டும் தான் நல்லா பெட்டோன்னு நினச்சா. அதே ஏன் கேட்குற நீ? ஸ்நாக்ஸிங் வேறு ஃபஸ்ட் டைமா? செயினை பிடிச்சி நான் வலிச்சேன், என் கையை பிடிச்சி அவன் வலிச்சிட்டா. ஐயோ அதான் அவன் முடியை பிடிச்சி வலிச்சிட்டேன். அது சேத்துல சறுக்கி லாரியில் சொருக்கிச்சு. குறுக்கே வந்த டேங்கர் லாரி ஏறியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா சொல்ற? சீன் ஆயிடுச்சா? ஆல் அவுட்டா? ஐயோ, உள்ளேருந்து வெளியே வந்து 1 வாரம் தாண்டா ஆகுது. அதுக்குள்ளேவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம ஏன் கேஸ் ஆகணும்? டேய் மட்டை கேஸ் எடுக்கிறியா? அதுக்கு இனிமேல் மட்டமான கேஸை எடுக்காத. ஜானியோட பிள்ளைங்க சந்தானம் வினோத் 2 பேரும் உங்களுக்கு பதில் மாற்றி சரண்டர் ஆவாங்க. போடா பார்த்து. தேங்க்ஸ்ண்ணா. பிரச்சனை சால்வுக்கு இருப்பா. ராஜண்ணா ஜானியன்ட்ட பேசி எங்களுபெல்லாம் 2 ஆளை மாற்றி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பண்ண சம்பவம் கிட்லா பக்கம் ஏறி மாட்டேன் நடந்தது. ஆனால் சிசிடிவியும் இல்லை, மழை வேறு. நாங்கள் தான் பண்ணோன்னு யாருக்கும் தெரியாது. நாங்கள் மாட்ட வாய்ப்பே கிடையாது. அநியாயமாக ஒருத்தர் கொண்டுட்டு குற்ற உணர்ச்சி துடிக்கிற ரவிக்கு தெரியாது தான் மனைவியை கொண்டது காட்டி தானே. இதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு நம்ம பண்ணுற பாவம், அதுக்கான தண்டனை நேரடியாகவும் இல்லை மறைமுகமாகவும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறையில் நம்மளை தாக்கும்.